ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒண்டர்லா டூர் தான் பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், ஃபைனலாக நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ஒண்டர்லா போகிறப்ப என்னென்ன நடக்குதுன்னு A to Z உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு யுவர் கியூட் ஃபேமிலி. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் எடுத்த வீடியோ. பட் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. ஏன்னா சில கிளிப்பிங்ஸ்லாம் காணாமல் போயிருந்தது. இல்லை ரெக்கவர் பண்ணி போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. நடுவில் கொஞ்சம் கோல்டு ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லி அப்படியே வீடியோ தள்ளிட்டு போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தர்மபுரியோட மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது தாங்க எங்கள் ஊரோட மெடிக்கல் காலேஜு. சரி, அப்படியே உங்கள் கூடயும் காட்டலான்னு தோணுச்சு, அதை காட்டிகிட்ருக்கேன். ஆல்ரெடி பாப்பாங்க சொன்ன மாதிரி பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒண்டர்லாக் தான் இப்போ போகிறோம். இதில் முடிமாச்சு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் கெஸ் பண்ணுங்கள், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் பெங்களூர் இருக்கக்கூடிய ஒண்டர்லாக் தான் நம்ம போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை போயிடுவோம். இந்த ஸ்டாச்சு இருக்குது இல்லைங்களா, அதியமான் வந்து ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுக்குற மாதிரி. இது தாங்க எங்கள் ஊரோட பெருமை. ஔவையார் வந்து வரும்போது நம்ம அதியமான் அவங்களுக்கு நெல்லிக்கனி கொடுத்து தருமபுரியில் வரவேற்கிறாங்க. இப்போ வந்து தருமபுரிங்கிற பேர் வந்து அப்போது தகடூர்னு இருந்துச்சு. எங்களோட ஊரோட பெருமையே அந்த ஸ்டாச்சு தான். அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த பிளேஸ்லாம் உழவர் சந்தை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த முனியப்பன் கோவில் ஊர் எல்லையில் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம வந்து எங்கே போனாலும் வந்தாலும் அந்த கோயிலில் ஒரு சின்ன பூஜை பண்ணிவிட்டு கிளம்புறது வழக்கம். அதனால் பூஜை பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம். நம்ம ஃபுல்லாக பெட்ரோல்லாம் நம்ம எங்கேயாச்சும் லாங் ட்ரிப் போகிறோம் அப்படிங்கும்போது ஃபுல்லாக நம்ம பெட்ரோல்லாம் நிரப்பிட்டு போயிட்டோம்னா நடுவில் நமக்கு இந்த பெட்ரோல் ப்ராப்ளம் இதெல்லாம் வராது. அதுக்காக பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒண்டர்லா நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த கடைங்களாம் பார்த்திங்கன்னா ஒண்டர்லாவுக்கு முன்னாடியே 1 கிலோமீட்டர் முன்னாடி இந்த கடைங்களாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைனான் துணி ரொம்ப சீஃபாக கிடைக்கும். நீங்கள் ஒண்டர்லாவில் போய் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வர்றவங்க அங்கே உள்ளே பார்த்திங்கன்னா வாட்டர் ரைடு இதெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த நைலான் துணி கண்டிப்பாக தேவை. வென்றவங்க எடுத்துக்கோங்க. மொபைல் கவர் எல்லாமே இங்கே இருக்கும். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் ரேட் பேசி குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேசி குறைங்க, கண்டிப்பாகவே கம்மி பண்ணி தராங்க. ஒண்டர்லாவோட என்ட்ரன்ஸ் கேட் நம்ம வந்தாச்சு. இந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா, பிங்க் வித் ஒயிட் பில்டிங்கு. இது வந்து ரெசார்ட்டு. அந்த ரெசார்ட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போல் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசார்ட்டில் நீங்கள் வந்து தங்கணும், ஒண்டர்லா வரணும் அப்படின்னா மற்ற டேஸில் வந்து 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணால் போதும். ஆனால் சம்மர் டைமில் 1 வீக் பிஃபோராக நீங்கள் வந்து புக் பண்ணால் மட்டும்தான் இந்த ரெசார்ட்டில் உங்களுக்கு ரூம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கேருந்தே நமக்கு கார் பார்க்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. சரியான கூட்டமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கார் பார்க்கிங் பயங்கரமாக இருக்குது. கார் பார்க்கிங் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. மொத்தம் 4 கார் பார்க்கிங் ஃபில் ஆகிட்டு இப்போ நம்ம 5வது கார் பார்க்கிங் தான் போகிறோம். அதே போல் நாங்கள் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. இது வந்து 11 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நம்ம வர்ற வழியில். 11:30க்கு 11 o'clock ஸ்டார்ட் ஆகி நைட்டு 9 o'clock வரையுமே இருக்குது. அதுக்கும் சில இது இருக்குது. 2 கலரில் வந்து நம்ம இது கொடுப்பாங்க, நமக்கு கையில் போடுற அந்த ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஸ்டிக்கர், அதாவது ஆன்லைனில் நம்ம புக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு 9 o'clock நைட் 9 o'clock வரையும் இருக்கலான்னு சொன்னாங்க. நம்ம வந்து உள்ளார வந்துட்டோம். உள்ளார வந்து டிக்கெட் எடுக்கிறது, டிக்கெட் செக்கிங் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் போன வருஷம் வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால் இதுவே ரிப்பீட் பண்ண விரும்பலை. அதில் தேவைப்படுறவங்க அதில் பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிக்காதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான். பர்த்டே மந்தில் நீங்கள் ஒண்டர்லா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட உங்களுக்கு ஃப்ரீ அண்டு கூட இருக்கவங்களுக்கு 50% ஃப்ரீ அப்படிங்கிறது இந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மந்த்து நம்ம வீட்டில் வந்து 2 பேருக்கு வந்து பர்த்டே வருது. நம்ம போன மந்த்து ஏப்ரல் மந்த்து பெரிய பாப்பாவுக்கு அண்ட் இன்னொரு பர்த்டே மந்த் வருது. 2 பேருக்கும் ஃப்ரீங்களா. அப்புறம் மீதி 2 பேருக்கும் 50% ஃபீஸ், 50%. அதனால் இந்த மந்த் போனோம்னா எங்களுக்கு எவ்வளவோ பணம் வந்து சேவ் பண்ண முடியும். ஆனால் அந்த பர்த்டே டிக்கெட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 டேஸ் பிஃபோராக 3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு ஃபுட்டு தேவை அப்படிங்கும்போது ஆன்லைனில் அங்கேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது வந்து இங்கே ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதோட ஆப்ஷன் வந்து பின்னாடி இருக்குது, நான் சொல்கிறேன்.
நீங்கள் பர்த்டே டிக்கெட் புக் பண்ணி வர்றீங்க அப்படின்னா ஃபாஸ்டாக் கிடைக்காது. இல்லை ஃபாஸ்டாக் எடுக்கணும், எல்லா கேம்லேயும் நாங்கள் போகணும் சீக்கிரம் சீக்கிரம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த பர்த்டே டிக்கெட் வந்து அந்தளவுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இன்னொரு இன்ஃபர்மேஷனும், நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபாஸ்டாகில் போனோம் லாஸ்ட் டைமு. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, ஃபாஸ்டாக் போகும்போது ஒரு 3-4 கேம் ஸ்டார்டிங்கில் அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 கேம் அவ்வளோதான். அது உங்களுக்கு அந்த ஃபாஸ்டாக் டிக்கெட்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா 50% இதில் வந்து 50% உள்ளார அமுச்சிட்ருக்காங்க. என்ன கேட்டால் ஃபாஸ்டாக் வேஸ்ட்டுங்க. ஒன்றுக்கு டபுள் மடங்கு அமௌண்ட்டு. நம்ம வந்து இந்த நார்மல் டிக்கெட்லேயே போய்க்கலாம். என்ன ஒன்று, ஒரு 10-15 நிமிஷம் அந்த கேம் ஃபஸ்ட்டு ஒரு 5 கேமில் மட்டும் நமக்கு டிலே ஆகும். ஃபாஸ்டாக் போனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். எல்லா கேமும் ஆஃப்டர்நூன் வரையும் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். இங்கே வந்து பஃபட் தான் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். ஆனால் பெருசாக இங்கே வந்து சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்லிக்க முடியாது. அதே போல் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம வெளியிலேருந்து எதுவும் கொண்டு வர முடியாது, இங்கே தான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து ஆல்ரெடி பஃபட் சிஸ்டம் புக் பண்ணி ஆன்லைன்லேயே புக் பண்ணாலும் ஓகே, இல்லை இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக இங்கே தான் சாப்பிடணும். தண்ணி கூட நம்ம கொண்டு போக முடியாது. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும். சில ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான் இருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இது நம்மளே எடுத்து போட்டுக்கிறதுனால இப்போ வரும் பாருங்கள், அவ்வளோ ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க டீசெண்டாக. அது எடுத்து போடலை. இந்த இடத்த தான் சொல்கிறேன், அந்த சாப்பாடெலாம் எப்படி இறச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இதை வந்து மற்றவங்க எப்படி எடுத்து சாப்பிடுவாங்கன்ற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. கொஞ்சம் நீட்டாக போட்டு அவங்க சர்வ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் சில பேர் வந்து அந்த ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறாங்க, ரொம்பவுமே வேஸ்ட் பண்ணுறாங்க. சாப்பிட முடியாது தான் இங்கே இருக்க ஃபுட்டு. அதுக்கேற்ற போல் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன ஒரு காரணம்னா, ஃபுட்டோட விலை வந்து இங்கே அதிகம். ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைங்களுக்குமே பார்த்திங்கன்னா 600-700 ரொம்ப காசு அதிகமாக இருக்குது. அவ்வளோ அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஆனாலுமே நமக்கு வந்து வேறு வழி கிடையாது. இங்கே தான் சாப்பிட்டாகணும், இங்கே தான் தண்ணி வாங்கி ஆகணும். ஏன்னா நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போதே நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிடுறோம் இல்லைங்களா, சாப்பாடுக்கும் சேர்த்து பண்ணுறோம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து நம்மளோட கான்டாக்ட் நம்பர் போட்டால் நமக்கு டோக்கன் வரும். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபுட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா டைரெக்டாக நீங்கள் இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ் டிரைவிங், அது இது சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் அப்படியே பாருங்கள். நான் பேசிவிட்டு உங்களோட மூடை ஸ்பாயில் பண்ண விரும்பல. ரொம்பவுமே சூப்பராக பாப்பாங்க என்ஜாய் பண்ணாங்க. வாங்க இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்து ரசிக்கலாம். ஒரு சில கேம்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பாப்பாவுக்கு அலௌடு கிடையாது. 130 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கவங்க மட்டும் தான் அலௌடு. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, ரெட் அந்த மாதிரி வந்து இது போட்டிருப்பாங்க. அந்த ரெட் கலர் இருக்கவங்க மட்டும்தான் அலௌடுன்ற மாதிரி. சின்ன பாப்பா வந்து சில கேம்ஸ்க்கெலாம் அலௌடு கிடையாது. அதனால் நானும் சின்ன பாப்பாவும் ஆப்போசிட்டில் இருந்தோம். பெரிய பாப்பாவும் அவங்க அப்பாவும் மட்டும் நிறைய கேம் வந்து ப்ளே பண்ணாங்க. ஒவ்வொரு கேமோட நேமும் எனக்கு நல்லா ப்ராப்பராக சொல்ல முடியல. ஏன்னா நம்ம வீடியோக்கு அப்படிங்கிற மாதிரி போயிருந்தோம்னா கண்டிப்பாக ஒவ்வொன்றும் விசாரித்து டீட்டெயில்ஸ் நிறைய சொல்லியிருக்கலாம். சரி, நான் பார்த்து என்ஜாய் பண்ணுறது அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு எடுத்ததுனால எனக்கு கேமோட நேம்லாம் ப்ராப்பராக தெரியல. அந்த ஹைட்டில் போயிட்டு வருது பார்த்திங்கன்னா, நாங்கள் 3 பேருமே போல், அவங்க அப்பா மட்டும் தான் போனாங்க. கீழேருந்து பார்க்கும்போதே எங்களுக்கு அந்த ஒரு பயமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வீல் மேலே இருக்கும் இல்லைங்களா, ஸ்கை வீல், அதில் போனோம். ஜாயிண்ட் வீலில் ஸ்கை வீலில் போனோம்.
ஆனால் கீழேருந்து பார்க்கும்போது அப்பா இவ்வளோ ஹைட்டில் எப்பட்றா போகிறது பயங்கரமாக இருக்குமே அப்படி இப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனால் மேலே போனால் ஒரு கூண்டு மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபுல்லாக ஒட்டுமொத்த வண்டர்லா பார்க்குமே நம்ம பார்த்துக்கலாம். ரெசார்ட்டு எல்லாத்தையுமே சுற்றி இருக்க இது ஃபுல்லும் பார்த்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப பொறுமையாக போகுது. அது நமக்கு பயமே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைமே போகும்போது நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். ரொம்ப பயங்கரமாக இருக்குமோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் போய் பார்த்துட்டு அது அந்தளவுக்கு ஒர்த்தே இல்லைங்கிற மாதிரி. நம்ம ஊரில் ஜாயின்ட் வீல்லாம் போகிறோம் இல்லைங்களா, அந்தளவுக்கு கூட ஒர்த் இல்லை. ரொம்ப உள்ளே போனால் ரொம்ப சூப்பராக மெதுவாக எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். இன்னொன்று ஹைட்டில் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 3:00 மேலே நாங்கள் வாட்டர் கேம் வந்துட்டோம். வாட்டர் கேம் வந்து நான் நிறைய ஷூட் பண்ணல. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அது ப்ரைவசி ஏரியா. நிறைய பேருக்கு அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். நம்ம வந்து நிறைய வீடியோ எடுக்க வேணாம்னு சும்மா லைட்டாக காமிச்சிருக்கேன். எல்லா வாட்டர் கேமும் நாங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். ஈவினிங் 6:00 ஆகிடுச்சு. 6:00 மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒண்டர்லாவே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. குட்டி குட்டி கேம் மாதிரி, அப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி, இந்த மாதிரி குழந்தைங்கள எல்லாரையும் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் நமக்கு ஈவினிங்கில் கொஞ்சம் ப்ரோக்ராம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவுமே இந்த கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த சர்க்கஸில் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதான் நான் இங்கே தான் இந்த முறை பார்த்தேன். லாஸ்ட் டைம் கூட பார்க்கல. இந்த டைம் தான் நாங்கள் இது பார்த்துருக்கேன். இதே மாதிரி அதுக்கப்புறம் சாங்லாம் போட்டு எல்லாம் டான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. பகலில் விட நைட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் போல். ஏன்னா நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். நைட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் கடை, டிஃபன் கடை, அப்புறம் நமக்கு என்ன தேவையோ அந்த சாட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே இங்கே கிடைக்கிது. அதெல்லாம் வாங்கி அப்படியே என்ஜாய் பண்ணி பேசி சிரித்து நிறைய அந்த கேம்ஸ்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நைட்லேயுமே ரைடெல்லாம் இருக்குது. ஒரு சில ரைடுக்கு நாங்கள் நைட்டுமே போனோம். சரி பாப்பாங்களுக்கு பசிக்குமே அப்படிங்கிறனால அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்தோம். ஏன்னா இங்கே ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விலை. பெரிய பாப்பா சாப்பிட்ற அந்த ஐஸ்கிரீம் வந்து ₹100, சின்ன பாப்பா சாப்பிட்ற அந்த பானிபூரி வந்து ₹120 சொன்னாங்க. ஒரு 6 பீஸு ஏதோ தான் இருக்குது, ₹120. ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நாங்கள் 2 பேரும் எதுவும் வாங்கிக்கல. நைட் வியூ வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இந்த கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் போகல. ஏன்னா காலையிலே நிறைய போயிட்டோம். போகாது மட்டும் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துகிட்ருக்கோம். இந்த ப்ளூ கலர் டேக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம கையிலே இருக்கணும். இந்த டேக் இல்லாட்டி எதுலேயுமே அலோவ் பண்ணுறதில்ல கேம்ஸ்லலாம். ஆனால் இந்த வேறு கலர் இருந்தாலும் அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எதுக்காகனா ஃபாஸ்ட்டாகனா நிறைய கேம் வந்து ஈஸியாக அவங்க போயிட்டு வந்துடலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணுறது நம்மளால் நிறைய கேம் போக முடியாது. அப்புறம் இதுலேயும் பெரிய பாப்பா தான் இங்கே அந்த டேக் தொலைச்சிட்டாங்க. நாங்கள் 3 பேரை வச்சுருந்தோம். நான் பெரிய பாப்பா வந்து கேம் போகும்போது அவங்க அலோவ் பண்ணலன்ட்டாங்க. அப்புறம் என்னோடய டேக் கழட்டி நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அலோவ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த டேக் வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா 6 மணிக்கு மேலேயுமே நம்ம வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. சில கேம்ஸ்லாம் ஃபுல்லுமே இன்றைக்கி ஒரே நாளில் கவர் பண்ண முடியாது இல்லைங்களா, அப்படி இருக்கும்போது நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஆனால் வாட்டர் கேம் வந்து 6 மணியோட க்ளோஸ் ஆகிடுது. இந்த வியூலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நைட் வியூ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலான்னு பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் நிறைக்குறை எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும், அதை பார்த்துக்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.